வாங்க பெல்ஷியா கிச்சன். இன்னைக்கு நாம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். குறைச்சி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எந்த கத்திரிக்காய் இருக்கோ அந்த கத்திரிக்காய் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது 2 பேருக்கு அளவாக தான் செய்கிறேன். எண்ணெய் நல்லா வணங்கணும். கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வணங்கணும். தீ ரொம்ப போட்டு வச்சாலும் நமக்கு அது கருகிடும். பெரிய கத்திரிக்காய் போட்டால் பெருசாக இருந்தால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் சின்ன கத்திரிக்காயே போட்டுருக்குறேன். உங்களுக்கு பெரிய கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய கத்திரிக்காய் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எண்ணெயில் வணங்கணும். வணங்கினோடனே தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வணங்கிடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே அந்த எண்ணெயில் வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா இது ரொம்ப போடக்கூடாது. கத்திரிக்காய் குழம்புக்கு தக்காளி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதனால சும்மா பேருக்கு ஒரு தக்காளி நம்மளுக்கு போதுமானது. இப்போ இதுக்கிட்ட நம்ம வெட்டி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காவையும் வணக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட் போட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். பற்ற வச்சு திரும்ப வைக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்கிறதுனால எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம் 2, கருவேப்பிலை, வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பல்லாரி வெட்டி போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தேவையான மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் மிளகா மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதனால நான் அது போட்டிருக்கிறேன். அது இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். இது அந்த கத்திரிக்காவோட நல்லா கத்திரிக்காவில் வந்து அந்த மசாலா சேரணும், அந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயில் அந்த மசாலா உள்ளே போகணும். உள்ளே போனால்தான் பார்த்தீங்களா கலர் வந்து தெரியுதுன்னா உங்களுக்கு. அப்போ தான் அந்த மசாலா தூள் கூட நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்படி வணக்கும் போது தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு மாறும். இல்லைன்னா அது ஒரு வெள்ளை கலர்லேயே குழம்பு தெரியும், சாப்பிடவே விருப்பம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை மசாலா உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அதையும் இந்த மசாலா கூட வந்து நம்மளுக்கு வந்து மாறணும். பார்த்தீங்க தெரியுதா, நல்ல கலர் வந்து வேற கலர்ல தெரியும். இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம புளி ஊற வச்சிருக்கோம், ஒரு நெல்லிக்காய் சைஸில் அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா தண்ணியில் கரைச்சி நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா தீ கூட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் வச்சு நல்லா கொதிக்கணும். இது அப்படியே நல்லா கொதிச்சு காயட்டும். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா குழம்பு எவ்வளோ அழகா கலர் பார்த்தீங்களா. நீங்கள் நான் சொன்னேன்ல வெள்ளை கலரில் இருக்காது குழம்பு, வித்தியாசமான கலரில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் கலர் மாறிடுச்சு பாருங்கள். தண்ணியாக இருக்கக்கூடாது. கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது எல்லா குழம்பு மாதிரி. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு இது நல்ல கெட்டி பாருங்கள். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.